நாட்டில நல்லவங்கள விட பொய் சொல்றவங்களுக்கு தான் காலம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தங்கமயில் எவ்வளவு தான் பயந்தாலும் கடைசியில அவங்களுக்கு சாதகமா தான் சில முடிவுகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல இப்போ ரொம்ப அப்படியே அழுது உடைஞ்சு போய் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணா, அவங்க அம்மாட்ட உண்மையெல்லாம் தெரிஞ்சுச்சு. நான் தான் சொல்லிட்டேன் வேற வழியே தெரில அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் வீட்ல போய் கண்டிப்பா சொல்லிடுவாரு அப்படின்னா, அத எப்படியாவது தடுக்க பாரு அப்படிங்கிறாங்க. தடுக்கலாம் முடியாதும்மா. என்னால வந்து அவர் கண்டிப்பா சொல்லிடுவாரு. நான் வீட்டுக்கே வந்துறேன். அவர் என்ன விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, வீட்டுக்கு மட்டும் வந்துராத. உன் தங்கச்சி கல்யாணம் இருக்கு. கல்யாணத்துக்கு பிளான் பண்ணணும் இன்னும் 1 வருஷத்துல அப்படிங்கும்போது, இல்லைம்மா வேறு எங்கே போகிறது, இங்கேருந்து அடிச்சு துரத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா, எங்கேயோ போய் என்கிட்ட எதுவும் கேட்காதுன்னு அவங்க அம்மா ஃபோனை வச்சுட்டாங்க. அடி பாவி, உன்னை நம்பி தானம்மா கல்யாணம் பண்ண இத்தனை பொய்ய சொல்லின்னு உங்களுக்கு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அடுத்த கட்டமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சரவணன் பக்கத்தில் வந்து நின்னுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு எனக்கு இடையில எதுவுமே கிடையாது. இனிமேல் நீ வாயை திறந்து எதுவுமே என்கிட்ட பேச வேணாம், நானும் உன்கிட்ட பேசல. இப்போ ஆனால் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டேன். நான் அவங்க நிறைய பிரச்சனையில் இருக்காங்க. இந்த கல்யாண பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் இப்போதைக்கு எதுவும் பேசாமல், கல்யாணம் முடித்து அரசு இந்த வீட்டை விட்டு போன அடுத்த நாள் உன்னை பற்றி எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுவேன். அப்போ என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டோம். அப்பாவும் அம்மாவும் முடிவு எடுத்துக்கிட்டோம். நான் எதையும் சொல்ல போகிறதில்ல. வண்டியில் ஏறு அப்படின்னு வந்து எதுவுமே பேசாமல் வான்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே வீட்டில் எல்லோரும் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாளைக்கு மூத்த புடவை இருக்கணும், அதனால் வந்து லீவ் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்டே சொல்கிறாங்க. ராஜுக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் அவங்கெல்லாம் சரிங்கிறாங்க. நீ தான் லீவை பற்றி கவலைப்பட தேவையில்லையம்மா, லீவ் ஒன்றும் போட வேணாம், நீயும் கூட போயிட்டதுன்னு தங்கமயில்கிட்ட சொல்ல, தங்கமயில் வந்து கண்டிப்பாக போகணுமா, வீட்டில் அம்மாவுக்கு உறுதுணையாக இருக்கட்டும், வேலை கெஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து இப்போ இவர் சொல்லிடுறாரு, சரவணன் சொல்லிடுறாரு. ஏன்னா வந்து அவர் வந்து அவருக்கு அவங்க போகிறது பிடிக்கல. ஒத்தப்படை ஆகாதே அப்படின்னா நான் போகிறேன் கூட அப்படின்னு நம்பருக்காக சொல்லிட்டு கிளம்பி போகிறார். இப்போ சமைக்க கூப்பிடும் பொழுது வந்து இவங்க 2 பேரும் இங்கே உட்காந்துருக்காங்க. ஆனால் வந்து மீனாவும் இவங்க இது ராஜியும் அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு வந்து தங்கமயில்கிட்ட பேசுகிறாங்க. எதுவும் பிரச்சனையா அவங்களுக்கும் மாமாவுக்கும் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுன்னு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராஜியை நைட்டு வந்து கரெக்டாக இப்போ எழுப்பி விட்றாரு கதிர். எழுப்பிவிட்டு ஒரு நிமிஷம் வெளிலவான்னு சொல்ல, அவங்க முடியாதுன்னு வந்து ஒரு ஊழலில் இருக்க வெளிலவான்னு கூப்பிட்டு போயிட்டு, வெயிலில் அலைஞ்சா எங்கேயும் ரொம்ப தூரம் போக முடியாது, அதனால தான் நான் அப்போ கூப்பிட்டு போகல, இப்போ ஏறு வண்டியில் அப்படின்னு வண்டியில் ஏற்றி இப்போ 2 பேரும் ஒரு லாங் ட்ரிப்பெல்லாம் போகிறாங்க. போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் நைட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் தங்கமயில் இங்கே நரகத்தில் வாழ்கிற மாதிரி வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் சொன்ன பொய்களுக்கு தான். ஆனால் இப்போதைக்கு உடனே மாட்டல. ஏன்னா இப்போ சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனை வரும், கல்யாணத்தில் பிரச்சனை வரும்னு பயப்படுறாரு சரவணா. ஸோ பொய் சொல்கிறவங்களுக்கு காலம் எப்படி இருந்தாலும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதோட வந்து இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றியும் இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் இந்த குமரவேல் அரசி சதீஷோட ட்ராக்கில் யாருக்கும் கல்யாணம் நடந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?